இந்திய பொருட்களுக்கான அமெரிக்காவின் 25% வரி விதிப்பு இன்று முதல் அமல். இந்திய பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை. இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டது. பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமனை தவிர அனைவருக்கும் தெரியும். பிரதமர் மோடி அதானிக்காக இந்திய பொருளாதாரத்தை அழித்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை உருவாக்கும் மனநிலைக்கு மாறிவிட்டார். இந்திய பொருளாதாரம் குறித்த ட்ரம்ப் கருத்தை ஆமோதித்த ராகுலுக்கு பாஜக பதிலடி. தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. 2291 கோடியை வழங்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் ஏழைகள் இல்லாத நிலை உருவாக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அதிமுக அரசாங்கம் கட்டி கொடுக்கும். தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி செய்த அதே தவறை எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார். பாஜக அதிமுக கூட்டணி குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைபெற வைத்தது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த வரலாற்று பெரும் பிழை. இப்ப இவங்க எடுத்திருக்கிற முடிவும் அதே முடிவுதான், வரலாற்றில் பெரும் பிழை. சீமானின் பேச்சு குல தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு. கல் விவகாரத்தில் சீமான் மிகைப்படுத்தி பேசுவது ஏற்புடையதல்ல என கண்டனம். விவசாய பெரும்படி மக்கள் அந்த உரிமை அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அயல்நாட்டு மதுபானங்கள் இருக்கும்போது எங்களுக்கு வேணும் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இவர் இதை கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது வந்து ஏற்புடைய கருத்தல்ல. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் சஸ்பெண்ட். முறைகேடு புகாரில் பணி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. பெரம்பலூர், திருவாரூர், கடலூர், சிவகங்கை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக மழை. தமிழகத்தில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கவின் ஆணவ கொலை வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தமிழக காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை என திருமாவளவன் பரபரப்பு பேட்டி. உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு இந்த விசாரணையை ஒப்படைக்க வேண்டும். காவல்துறையினரே இந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் காவல்துறை விசாரணை நியாயமாக நடக்கும் என்று நம்ப முடியவில்லை. தமிழகம் 74 ஆண்டுகளில் பெற்ற கடனை விட கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு அதிக கடன் வாங்கியுள்ளது. அரசு கடன் வாங்கிய பணத்தை திமுகவினர் கொள்ளையடித்து வருவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. பீகார் மாநிலத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் வெளியாவதால் பெரும் எதிர்பார்ப்பு. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் பட்டியலில் தமிழக வெற்றி கழகம் சேர்ப்பு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பட்டியலில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி. திமுகவின் கரங்களை வலுப்படுத்தும் ஓபிஎஸ்ஸின் முடிவை வரவேற்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. அண்ணன் ஓபிஎஸ் உடைய முடிவை வரவேற்கிறேன். நான் அவர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கு
அண்ணன் ஓபிஎஸ் உடைய அந்த முடிவுக்கு நான் வரவேற்கிறேன். நான் ராஜஸ்தானில் கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பு. வெள்ளத்தில் அமைச்சரின் கார் சிக்கியதால் டிராக்டரில் செயின் கட்டி இழுத்து சென்ற காட்சி. கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேக்கம். ஹரியானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சி. பயிர் கடனுக்கான சிபில் ஸ்கோர் நிபந்தனை நீக்கம் முழுக்க முழுக்க முதலமைச்சரின் உத்தரவு. தனது முயற்சியால் பிரதமர் நடவடிக்கை எடுத்ததாக இபிஎஸ் கூறியதற்கு அமைச்சர் முத்துசாமி பதிலடி. இது தலைவர் சிஎம்முக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னப்போ உடனடியாக அழைச்சி அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. அதில் கூட இடையில நேஷனலைஸ் பேங்கில் ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கிறதையும் சொன்ன உடனே அதையும் நீக்கிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளரை மிரட்டி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டதாக புகார். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கைது, மாநில பொறுப்பாளர்களுக்கு வலைவீச்சு. சபாநாயகர்கள் வரம்பு மீறிய அதிகாரத்தை அனுபவிப்பதை ஏற்க முடியாது. எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் சபாநாயகரின் தாமதத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். தெலுங்கானாவில் 8ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்த 40 வயது நபர். திருமண புகைப்படம் வைரலான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் வரும் 20ஆம் தேதி தொடக்கம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. கோவையில் ஹோட்டலில் சிக்கன் குருமாவில் பல்லி இருந்ததாக குற்றம் சாட்டிய விவகாரம். திட்டமிட்டு பொய் புகார் கூறிய 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. மியான்மரில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக அமலில் இருக்கும் ராணுவ ஆட்சி முடிவுக்கு வருகிறது. மியான்மர் நாடாளுமன்றத்திற்கு 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என ராணுவ தளபதி அறிவிப்பு. ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக லிதுவேனியா பிரதமர் திடீர் ராஜினாமா. கடந்த கால தவறுகளால் பதவி விலகுவதாக ஜிண்டாடஸ் பலுக்காஸ் விளக்கம். பாகிஸ்தானில் PRSS-1 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய சீனா. சீனாவின் குவாங்ஜுவாங் 1A ராக்கெட் மூலம் புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தம். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் சேர்ப்பு. கனடா ஓபன் டென்னிஸில் காஸ்பர் ரூட் கொக்கோகாஃப் அனிசிமோவா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. 3வது சுற்றில் முசெட்டி ஆண்ட்ரீவா அதிர்ச்சி தோல்வி. மக்காவ் ஓபன் பேட்மிண்டனில் லக்ஷயா சென் தருண் காலிறுதிக்கு முன்னேற்றம். ஆடவர் இரட்டையரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி காலிறுதிக்கு தகுதி.